வெல்கம் பேக் டு செட்டிநாடு வேர்ல்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பக்கோடா. நம்ம மத்தியானம் சைட் டிஷ்ஷுக்கும் இதை நம்ம காய் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம கடையில் போய் வாங்காமல் ஹோம்மேடாக ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் காலேஜ் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் நம்ம இப்படியே செஞ்சிடலாம். கடையில் வாங்கினா அது எதுலலாம் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டி. அதுதான் இதில் முக்கியமானது. ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை. ஒரு 20 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டான பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வீட்டில் இருக்க எப்பயுமே எல்லார் வீட்லேயும் பச்சரிசி மாவு இருக்கும், கடலை மாவும் இருக்கும். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பண்ணலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இடியப்ப மாவு இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி நைஸாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் உங்களுக்கு எப்படி நறுக்க வருதோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம அதையே நல்லா இது பண்ணி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே நல்லா இதோட சேர்த்து மாவில் நல்லா பிசைய போகிறோம். பிசைஞ்சிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம இதுக்கு தண்ணிலாம் தெளித்து தான் பிசையணும். ரொம்ப இது பண்ணி பிசையக்கூடாது. அப்படியே அதுலேயே பாதி தண்ணி வரும் வெங்காயத்துலேயே. அதை அப்படியே கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். முதல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் திருப்பி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. அதையும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அதையும் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா. நான் இதில் சோடா உப்போ இல்லை அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா சோடா உப்பு அதெல்லாம் சேர்த்தா இதுவாகும். நான் கரம் மசாலா மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி தெளித்து இதில் நல்லா இது பண்ண போகிறோம், கலக்க போகிறோம். ஏன்னா தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம்னா மாவு கையில் ஒட்டும். அதனால் லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு சைடு எண்ணெய் காய வச்சாச்சு. நம்ம சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கிள்ளி விட்டுறலாம். இல்லை ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். அப்படியே கிள்ளி விடும்போது நல்லா மொறுன்னு உள்ளேயும் நல்லா வேகணும். ஏன்னா ரவுண்ட் பாலாக பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வேகாது. அதனால நல்லா ஒரு கூம்பு ஷேப்பில், கோன் ஷேப்பில் நான் அப்படியே கிள்ளி விட்டுட்டேன். சீயம் கிள்ளி விடுவோம்ல, அந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டேன். கிள்ளி விட்டுட்டு இது பண்ணும்போதே ஒரு ஏடு காலி ஆயிடுச்சு. அப்புறம் 2-3 ஏடுக்கு பண்ணியிருந்தேன். 3 தடவைக்கு வந்திருந்தது. வெறும் கடலை மாவு பச்சரிசி மாவு, ஆனால் சூப்பராக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் கிள்ளி விடாச்சு. இப்போ கொஞ்சம் இருக்க இடத்துலலாம் நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் கிள்ளி விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம கலர் மாறாமல் அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஹையில் வச்சா கலர் மாறிடுது. அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும். கலர் மட்டும் நல்லா டார்க் ப்ரௌனாக மாறிடக்கூடாது. அந்த கடையில் விற்கிற மாதிரியே அந்த கலர்லேயே வரணும். அப்போ தான் பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். இது சும்மாவே ஒரு தட்டு காலி ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. இது இப்போ 2வது தட்டு. இதுக்கு கடைசியில் நான் ஒரு 2 ஏடு முடிச்சிட்டேன். ஒரு ஏடு சாப்பிட்டுட்டாங்க. 2 ஏடு முடித்து தட்டில் சர்விங் பவுலில் வச்சாச்சு. வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அதை மட்டும் எண்ணெயில் பொரித்து மேலே இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா பார்க்கவும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அதனால் அதையும் இது பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு.
நல்லா சூப்பராக நல்லா சுட சுட ஒரு ஈவினிங் ஒரு காஃபியோட எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸ் கூட ஆகாது. 2 மாவையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நறுக்கிட்டு நம்ம போடுறதுக்கு. இப்போ கருவேப்பிலையும் நல்லா இது பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி இது பண்ணி அதில் எல்லாத்தையும் நல்லா அந்த கருவேப்பிலை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக இருக்குது. இது நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். ஒரு கீ ரைஸ்க்கு செஞ்சுருந்தேன். காய் இல்லாத சமயத்தில் ஒரு கீ ரைஸ்க்கு இதை செஞ்சுருந்தேன். மத்தியானம் தேங்காய் பால் கீ ரைஸ்க்கு செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாடு வேர்ல்டை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.